ஸ்திரம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு இதுக்கு வந்துட்டோம். ஸ்திரம் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு வந்து சுக்கிரன் தான் அதிபதி. அப்ப சுக்கிரன் ஸ்திரத்துல இருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன், சூரியன், அடுத்தது பாத்தீங்கன்னா மறுபடியும் செவ்வாய், அடுத்தது வந்து சனி பகவான். இவங்க தான் இதுக்கு அதிபதியா வராங்க. அப்போ ஸ்திரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பலம், அவங்களுக்கு எந்த கிரக நிலை, நான் சொல்லியிருக்கேன் கிரக நிலைங்கிறதுல பாருங்க, எந்த கிரக நிலை அவங்களுக்கு ஆதிக்கம் பெற்று இருக்கு, எந்த நட்சத்திரம் சாரத்துல எந்த கிரகம் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிட்டு, அந்த நோட்டை நம்மளுக்கு கிரகமே இல்லை, ஆனா இல்லாம யாருக்குமே இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் 3 கிரகங்கள் இருக்கு. அப்படி 3 லக்னத்துக்கு 9 கிரகங்கள் வந்துருது. அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்திலயாவது நம்ம சிக்கியிருப்போம். அந்த நட்சத்திரத்துக்குரிய ஒரு கிரகம் எங்க இருக்குன்னு பாருங்க. எத்தனாம் பாவம், நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவமா திருமண தடையில இருப்பீங்க, 10 தொழில் தடையில இருப்பீங்க, 5 சந்தோஷம், பூர்வீகம், குலதெய்வ சப்போர்ட் இல்லாம இருப்பீங்க, 2 உங்களுக்கு எது சம்பாதிச்சாலும் உங்க கையிலே நிக்காம இருக்கு, பேசுறதுல நம்மளுக்கு சண்டை சச்சரவு வருது, 3 அண்ணன் தம்பி இருந்தும் நம்மளுக்கு நல்ல உறவு உடன்பாடு இல்லை, யாரும் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தோல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை. இப்படி பாவங்களை காரகத்துவம் கொண்டு அது பாதிக்கும். ஓகே, அப்ப ஸ்திரம். இந்த ஸ்திரத்துக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குரு பகவான், கேது, சந்திரன். குரு பகவான், கேது பகவான், சந்திர பகவான். அப்ப குரு, கேது, சந்திரன் தான் இந்த ஸ்திர லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தால், உங்க லக்னம் வந்து இங்க இருக்கலாம், சிம்மத்துல இருக்கலாம், இல்ல விருச்சிகத்துல இருக்கலாம், இங்க எங்க இருந்தாலும் நீங்க ஸ்திர லக்னத்துலதான் பிறந்திருக்கீங்க. அந்த லக்னத்துல பிறந்தவங்க அவங்களுடைய கிரக நிலை பாத்தீங்க அப்படின்னா, குரு சாரம். குரு வந்து பாத்தீங்கன்னா என்ன நட்சத்திரம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரத்துல உங்களுடைய லக்னத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அடுத்தது அஸ்வினி, மகம், மூலம், இந்த இதுல எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. சந்திரன் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுதா நான் உங்களுக்கு இப்ப என்ன சொல்றேன் அப்படிங்கிறது? ஏன்னா புரிஞ்சாதான் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா நான் ஒரு கோயில் சொல்லிட்டேன், அந்த கோயிலுக்கு நம்ம ஏன் போறோம், அது எதுக்காக போறோங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது வந்து ஒரு விதி, இது சூட்சமம். அப்போ நம்மளுடைய முன்னோர்களுடைய, இப்ப நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம், அவங்களுக்கு ஏன் வந்து அமாவாசைக்கு திதி கொடுக்கறது, மகாலய அமாவாசைக்கு போய் திதி கொடுக்குறோம், முன்னோர்களை ஏன் வழிபடுறோம்னா அவங்களுடைய கர்மாக்கள் தீர்ந்து அவங்க சந்ததிகள் எங்களுக்கு நல்லா இருக்கணும். நம்ம தானே இந்த கால சந்ததிகள். அதுக்காக தான் அவங்க செய்த விஷயங்களுக்கும் நம்ம செய்யற விஷயங்களுக்கும் நம்ம தீர்வு நமக்கு வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஸ்திர லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படி இந்த 3 அமைப்புல இருந்தால் எந்த விதமான கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் போகணும். இந்த ராமேஸ்வரம் அப்படிங்கிறது வந்து புண்ணிய ஸ்தலம். எல்லா கோயிலுமே புண்ணியம் தான். புண்ணியம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போய் நம்ம அங்க கால் மண்ணு மிதிச்சாவே புண்ணியம்தான். அதுல மிகவும் புண்ணிய ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய ஸ்தலம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீர் உள்ள இடமா இருக்கும். கடல், ஆறு, இந்த மாதிரி நீர் உள்ள இடமாக தான் அந்த புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கும். அதுல ராமேஸ்வரம் அப்படிங்கிறது ராமருக்கு பலமான ஒரு இடம் இல்லைங்களா? அப்போ ராமாயணம் நம்மளுக்கு புராணங்கள்ல இதிகாசங்களா அந்த இடம் வந்துருது. அப்ப ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய உத்தரகோஷ மங்கை, ராமேஸ்வரமும் போகணும். உத்தரகோஷ மங்கை, இந்த உத்தரகோஷ மங்கை அப்படிங்கக்கூடிய கோயிலோட விசேஷத்தை நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலகத்திலேயே முதலில் தோன்றிய கோயில், பிரம்மாவால் அது புதுப்பிக்கப்பட்ட ஒரு விஷயம், ராவணன் மண்டோதரியை கைப்பிடித்த ஒரு இடம்,
தசரதற்கு ராமன் வந்து பிறந்த ஒரு வரம் அங்க அளித்த ஒரு அமைப்பு. இப்படி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த உத்தரகோஷ மங்கையில மரகத லிங்கம், மரகத பச்சையிலால ஒரு பெரிய நடராஜர் சிலையே அங்க இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு மிகவும் அற்புதமான, அபூர்வமான, அதிசயமான ஒரு கோயில் சொல்றோம். சரி, இப்ப இந்த ராமேஸ்வரமும் உத்தரகோஷ மங்கை கோயிலுக்கும் நிச்சயம் இந்த ஸ்திர லக்னத்துல இந்த குரு அமைப்பு, கேது அமைப்பு, சந்திரனோட அமைப்புல ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த பாவம் எங்க இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு நான் சொல்றது, இப்ப குரு கேது அஸ்வினி மக மூலம், இந்த அஸ்வினியில சுக்கிரன் இருக்கு, அஸ்வினியில சூரியன் இருக்கு, மூல நட்சத்திரத்துல வந்து ராகு இருக்கு. இது எந்த இடத்துல இருக்குங்கிறத வந்து பாருங்க. அந்த இடத்துல வந்து அது நான் சொன்ன மாதிரி 3, 4ங்கிற இடம்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காங்கிறத நீங்க நோட் பண்ணுங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு உடல் பாகம், இப்போ வந்து ஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சுக்கிரன். அப்ப அது ஒரு பெண் கிரகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சுக்கிரன் நேர் எதிர் என்னன்னா துலாம். அப்ப என்ன ஆகும், வயிறும் கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இடமும் அந்த பாவம் இருந்தால் நம்மளுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படும். உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ சரி, இப்ப சந்திரன் இருக்கு அப்படின்னா, சந்திரன் எத்தனை கூடிய 4 இடம், அம்மாவுடைய உடல், அம்மா, அதுக்கப்புறம் உங்களுடைய உடல், வயிறு சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது, இந்த பிரச்சனைகள்லாம் சிக்கிக்குவீங்க. அப்போ உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் நம்மளுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இங்க என்ன போகணும், ராமேஸ்வரம், உத்தரகோஷ மங்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா திருநள்ளாறு. இந்த ஸ்திர லக்னத்துக்கு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான். இப்ப திருநள்ளாரோட சேர்ந்து குச்சனூர் போகணும் அப்படின்னு சொல்லுவேன். திருநள்ளார் போகிறத விட குச்சனூர் போங்க. திருநள்ளாறு, குச்சனூர் என்ன அப்படின்னா, மூலவர் யாரு அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு ஒரு கோயில்ல யார் மூலவரோ அவருக்கு தான் அந்த கோயில் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு விஷயம். அப்படி பார்த்தா குச்சனூர்ல தான் மூலவரும் சனி பகவான் தான், கோயிலும் அவர் சனி பகவானுடைய கோயில். ஆனா திருநள்ளாறுல ஈஸ்வரன், திருநள்ளாறு சனீஸ்வரர் வந்து மூலவர் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஆனா இந்த 2 கோயிலுக்கும் போகலாம். அதிகம் குச்சனூருக்கு போகும்போது இன்னும் பலம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? சுயம்பு வடிவம் கொண்ட சனி பகவான் அங்க இருக்காரு. அப்ப இந்த 2 கோயிலுக்கு போகணும். அடுத்தது பித்ரு தர்ப்பணம். ஏன் அப்படின்னா இங்க கேதுவும் வந்துடுறாரு, குருவும் வந்துடுறாரு. அப்ப யாராவது முன்னோர்களுக்கு நீங்க ஏதாவது தர்ப்பணம் கொடுக்கல, எந்த விஷயத்த நான் செய்யல, எதுவுமே வந்து திதி பார்த்து நான் பண்ணல அப்படின்னா அந்த தர்ப்பணம் கொடுங்க. யாரு ஒரு ஒரு ஒழுங்கான முறையில ஒரு ஆண்மகன் தர்ப்பணம் கொடுத்துட்டு வரீங்களோ அவங்களுடைய வீட்டுல வந்து என்னைக்கும் நிலையான ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ் போகவே போகாது. ரொம்ப ஸ்டாண்டர்டா ஒரு நிலையான அமைப்பு நிச்சயம் இருக்கும். நீங்க பாருங்க, யார் ஒருவர், ஒரு தந்தை இறந்தாலும், தாய் இறந்தாலும், உடன் பிறந்தவர்கள் இறந்தாலும், யார் இருந்தாலும் சரியான முறையில அந்த தர்ப்பணம் கொடுத்துட்டு வரீங்களோ அவங்க வீட்டுல நிலைத்தன்மை நிலைத்து இருக்கும். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருக்கு, ஸ்திரம் முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து உபயம்.